ஹாய். சனாதனம்னா என்ன? சனாதனம் என்னன்னு தெரியாத நிறைய பேர் சனாதனத்துக்கு கொடி பிடிச்சிட்டு வராங்க. இவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. எவ்வளோ பேர் பேசுகிறாங்க சனாதனம்னா என்ன, சனாதனம்னா என்னன்னு சொல்லிட்டு. சனாதனன் பேரை கூட சொல்ல தெரியாதவங்களுக்கு எப்படி சொல்லி வச்சுருக்காங்கன்னா, இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறாங்க, சாமிக்கு எதிராக பேசுகிறாங்கன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. எப்படி இந்த சனாதனத்தை ஆதரிக்கிறவங்க அவங்களுக்கு மற்றவங்களுக்கு அந்த பேர் கூட வாயில் நுழையல, சனாதனம்ன்ற பேர் வாயில் நுழையல, சனாதனத்தில் என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, சாமிக்கு எதிராக பேசுகிறாரு உதயநிதி, சனாதனம்னா சாமிக்கு எதிராக பேசுகிறது, சாமி கும்பிட்றவங்களுக்கு எதிராக பேசுகிறது, இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறது. அது இந்துக்கள் எதிராக பேசுறது இல்லைப்பா, இந்துத்துவாவுக்கு எதிராக பேசுறது. எல்லாம் அடிமைப்படுத்திகிட்டு இருந்த காலத்தில் எல்லாரும் கூழும் கஞ்சியும் குடிச்சிட்டு இருந்த காலம் போய் சாப்பாடு சாப்பிட்ற காலம் ஆனது சனாதனத்தை எதிர்த்து நின்றதால தான். சனாதனம் சாமி உருவாக்கலை, ஆசாமி உருவாக்கியிருக்கான்னு சொல்கிறது நம்ம திராவிட கட்சிகள் தான். எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்னது நம்ம திராவிடம். எல்லாரும் சமம் கிடையாது, காலிலேருந்து ஒருத்தன் இருக்கான், தலையிலேருந்து ஒருத்தன் பிறந்தான்றது சனாதனம். இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க நீங்கள்? சனாதனத்தை புரிஞ்சவங்க லைக் போடுங்க, சனாதனத்தை புரியல விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் போடுங்க. சனாதனம் என்னன்ட்டு ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ போட்டுடலாம்.